வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். டிட்வா புயலுக்காக வழங்கப்பட்ட 50,000 கோடி ரூபாய் மே தின உருக்கில் அனுரா அறிவிப்பு. யாழ் செம்மணியில் எலும்பு எச்சங்களுடன் நாணயம் மீட்பு அகழ்வு நடவடிக்கைகள் தீவிரம். கடற்றொழிலாளர்களின் பாதுகாப்பை மேம்படுத்த வகுக்கப்பட்டுள்ள புதிய திட்டங்கள். அனுரா அரசாங்கம் வீட்டிற்கு செல்லும் நேரம் நெருங்கிவிட்டது. சாகர காரியவசம் ஆரூடம். ஈரான் போர் நிறுத்தம் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து வட அமெரிக்கா ஈரானியர்களிடையே பிளவு. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 14 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் கடந்த வருடம் ஏற்பட்ட டிட்வா புயலுக்காக 50,000 கோடி ரூபாயை நிவாரணமாக வழங்கியதாகவும் அவற்றில் 1% கடன் வாங்கியோ அல்லது புதிய நாணயத்தாள்களை அச்சிட்டோ வழங்கவில்லை என்று ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய மே தின கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். மேலும் அவர் தெரிவித்ததாவது: வடக்கு, கிழக்கு, தெற்கு மற்றும் மலையகம் அனைத்து பகுதிகளிலும் அரசாங்கத்தின் ஆதரவு இருக்கிறது. இலங்கையில் முதன்முறையாக உழைக்கும் மக்களின் அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. நாம் 2 வகையான தீர்மானங்களை எடுத்துள்ளோம். ஒன்று மக்களுக்கானது, மற்றொன்று ஆட்சியாளர்களின் வரப்பிரசாதங்களை நீக்குவது போன்ற தீர்மானங்கள். இலங்கையின் முதன்முறையாக உழைக்கும் மக்களின் நோக்கத்தை அடிப்படையாக வைத்து தீர்மானங்களை எடுக்கும் அரசாங்கமாக உருவாகியுள்ளது. டிட்வா புயலினால் பெருந்தோட்டத்துறை சார்ந்த விவசாய நிலங்கள் சேதமாகியிருக்கிறது. நாம் உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம் என்ற வகையில் அதிகளவான நிவாரணங்களை வழங்கினோம். அதேபோன்று உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம் என்பதிலேயே தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளத்தை அதிகரித்தோம். இப்படித்தான் உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கத்தை ஸ்தாபித்ததால் நன்மை கிடைக்கும். மத்திய கிழக்கு போர் சூழலில் எரிபொருள், உரம் என்பவற்றின் விலைகள் அதிகரித்தது. மக்களின் நன்மை கருதி அதில் நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் முன்வந்துள்ளது. எதிர்க்கட்சிகள் தற்போது சிதறி கிடக்கின்றன. அவர்கள் தனித்தனியே கூட்டங்களை கூட்டி மே தினத்தில் கதைக்கின்றார்கள். அவர்களினால் அரசாங்கத்தின் மேதின கூட்டத்தை போல் அரைவாசியாவது சேர்த்து காட்ட முடியுமா என சவால் விடுகின்றோம். நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தம்முடைய கூட்டங்களில் அந்த நம்பிக்கையிலேயே இணைந்துள்ளனர். இந்த வருடத்திற்குள் அதிகளவானவர்கள் சிறைக்கூடம் செல்வார்கள் என்பது உறுதி. எந்தவொரு தராதரமும் பாராமல் சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவோம். தமிழ் மொழி ஆசிரியர்கள் பற்றாக்குறை நிலவுகின்றது. எனவே தமிழ் மொழி மூலமான கல்வியற் கல்லூரியில் அதிகளவான தமிழ் ஆசிரியர் மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான கலந்துரையாடல்களை கல்வி அமைச்சின் ஊடாக முன்னெடுத்து வருகின்றோம். பெருந்தோட்ட வீதிகள் அனைத்தையும் அபிவிருத்தி செய்வதற்காக நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளன. மக்களும் அரசாங்கமும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து பயணிக்கும் அரசாங்கமாக இது அமைந்துள்ளதனால் மக்களது எதிர்பார்ப்பு மற்றும் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் எமது சேவை அமையும் என தெரிவித்தார். செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ். லெனின்குமார் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. குறித்த நடவடிக்கை நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அகழ்வு பணியின் போது ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடும் 211 மற்றும் 220 உடைய பகுதியளவான எலும்பு எச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு அடையாளமிடப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்ட நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வடமேற்கு பகுதியாக அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் சில எண்பு தொகுதிகளில் இருப்புகள் அடையாளம் காணப்பட்டிருந்தது. இன்றைய அகழ்வுடன் மொத்தமாக 241 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதுடன் 240 எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இலங்கை கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரம், தொழில் பாதுகாப்பு மற்றும் சமூக நலன்களை மேம்படுத்த பல்வேறுபட்ட நிகழ்ச்சி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்று கடற்றொழில் அமைச்சரான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார முதுகெலும்பாக விளங்கும் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட இலங்கையின் தொழிலாளர் வர்க்கத்தினர் அனைவரையும் தன்னுடைய வாழ்த்து செய்தியில் சுட்டிக்காட்டினார். குறித்த வாழ்த்து செய்தியில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர், இலங்கையின் பொருளாதார முதுகெலும்பாக விளங்கும் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க சம்பள உயர்வு நீண்ட காலமாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகத்திற்கு நீதி வழங்குவதற்கான ஆரம்பகட்ட படிமுறையாகும். பாட்டாளி வர்க்கத்தின் வியர்வை, தியாகம் மற்றும் உழைப்பால் கட்டியெழுப்பப்பட்ட இந்த உலகின் தொழிலாளர்களின் நலன் குறித்து வெறும் வார்த்தைகளிலே மட்டுமே பேசிக் கொண்டிருக்கவில்லை.
அதனை செயல்முறையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயல்படுத்தியுள்ளது. தொழிலாளர் நலனை உறுதிப்படுத்த பல்வேறு சட்டத்திட்டங்கள் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளமை வெறும் அரசியல் வாக்குறுதிகள் அல்லாமல் வாழ்வின் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் கடற்றொழிலில் ஈடுபடும் மக்களின் வாழ்க்கையும் மறக்கப்படவில்லை. கடற்றொழிலாளர்களின் குடும்பங்களின் எதிர்காலத்தை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டின் மே தினம் வெறும் நினைவுகளாக அல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலொலிக்கும் போராட்ட மேடையாக அமைந்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியினால் நாடு முழுவதும் 21 இடங்களில் மே தின கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் யாழ்ப்பாணம் மற்றும் வன்னி நிலப்பரப்பில் நடைபெறவுள்ள கூட்டங்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை. கடந்த காலங்களில் தொழிலாளர்கள் தம்முடைய உரிமைகளுக்காக போராடிய போதும் அவர்களை துப்பாக்கிச்சூடு, தடியடி, கண்ணீர் புகை குண்டுகள் இவற்றின் மூலமாக ஒடுக்கியவர்கள் என்று தொழிலாளர் நலனை குறித்து பேசுவது மிகப்பெரிய பரிகாசமாகும். அன்று தொழிலாளர்களின் குரலை அடக்க தோட்டாக்களை பயன்படுத்தியவர்கள் இன்று தம்மை மீட்பர்களாக காண்பிக்க முற்படுகின்றனர். இத்தகைய போலி வேடங்களுக்கு மக்கள் இடமளிக்க கூடாது. அரசியல் வேறுபாடுகளை தாண்டி உண்மையான தொழிலாளர் விடுதலையை நோக்கி அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று தெரிவித்தார். நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் தற்போதைய அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக கலைந்துவிட்டு வீட்டுக்கு செல்லும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவித்ததாவது: மோசடிகளில் ஈடுபட்டு வருகிறது. இந்த அரசு மக்களின் நம்பிக்கையை துஷ்பிரயோகம் செய்து வருகிறது. அரசின் முறையற்ற நிர்வாகத்தினால் மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். விரைவில் இந்த அரசு பதவியிலிருந்து விலக வேண்டிய நிலை ஏற்படும். மக்களின் பலத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மீண்டும் பலமான முறையில் ஆட்சி அமைப்பது உறுதி என அவர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில் நடைபெற்று வரும் போர் தற்போது ஒரு தற்காலிக போர் நிறுத்த நிலையை எட்டியிருக்கக்கூடிய சூழலில் கனடா மற்றும் அமெரிக்காவில் வாழும் ஈரானிய வம்சாவளியினர் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து இரு துருவங்களாக பிரிந்திருக்கின்றனர். கனடாவின் டொரண்டோ நகரில் நடைபெற்ற ஒரு பேரணியில் திரண்ட ஈரானியர்கள் ஈரானின் தற்போதைய மதகுருமார்களின் ஆட்சியை வீழ்த்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய ராணுவ தலையீட்டை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஈரானுக்குள் நடத்தப்படும் உள்நாட்டு போராட்டங்கள் வன்முறை ரீதியாக ஒடுக்கப்படுவதனால் வெளிநாட்டு இராணுவ அழுத்தம் மட்டுமே ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று அவர்கள் நம்புகின்றனர். டொரண்டோவில் வசிக்கும் அலி தனீஷ்வர் போன்ற செயற்பாட்டாளர்கள் ஈரானிய அரசாங்கமே தங்களின் முதன்மையான எதிரி என்றும் அந்த ஆட்சியை அகற்ற அமெரிக்காவும் இஸ்ரேலும் உதவ வேண்டும் என்று வெளிப்படையாக கூறுகின்றனர். அதே சமயம் உலகின் மிகப்பெரிய ஈரானிய புலம்பெயர் சமூகத்தை கொண்டுள்ள அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல் நகரில் உள்ள தலைவர்கள் முற்றிலும் மாறுபட்ட கருத்தை கொண்டுள்ளனர். தற்போதைய போர் நிறுத்தத்தை வரவேற்றுள்ள அவர்கள் ஈரானின் மீது நடத்தப்படும் குண்டுவீச்சுகள் மற்றும் போர் நடவடிக்கைகள் அந்த நாட்டு ஆட்சியாளர்களின் பிடியை மேலும் வலுப்படுத்தவே உதவும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்த தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறையில் உள்ள நிலையிலும் தெற்கு லெபனான் மீது இஸ்ரேல் மிக கடுமையாக தாக்குதலை நடத்தி வருகிறது. குறிப்பாக ஒரே நாளில் நடத்திய தாக்குதலில் 14 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜெப்சித்தில் அமைந்துள்ள குடியிருப்பு கட்டிடம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டனர், 7 பேர் காயமடைந்தனர். மற்றும் ஒரு தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர். துல் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்தனர் மற்றும் பலர் காயமடைந்தனர். கெரோப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு வீடு முழுமையாக தகர்க்கப்பட்டதுடன் 2 பேர் உயிரிழந்தனர். கடந்த 24 மணித்தியாலத்தில் மட்டும் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் 20க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். இதில் லெபனான் ராணுவ வீரர்கள் 2 3 அவசர சிகிச்சை ஊழியர்களும் அடங்குவர். 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தாக்குதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் தெற்கு லெபனானில் உள்ள 15 நகரங்கள் மற்றும் கிராமங்களில் வசிக்கும் மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேலிய ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.